வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தென்னாசியாவின் இரு அணுசக்திகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் ஒரு முறை பரபரப்பில் மூழ்கி இருக்கின்ற நேரத்தில் இந்த வாரம் நடந்த தொடர் வெடிப்பு தாக்குதல்கள், அரசியல் குற்றச்சாட்டுகள், மறைமுக ராணுவ அசைவுகள் மற்றும் எல்லை தயாரிப்புகள் மற்றும் ஒரு மோதலுக்கான வாய்ப்பை காட்டுகின்றது. மற்றொரு போர் தவிர்க்கப்பட முடியாத நிலையில் சூழ்நிலை மாறிக்கொண்டு போகிறது. இந்தியா மௌனமாக போர் ஆயத்தங்களை செய்கின்றது. பாகிஸ்தான் எல்லையில் இந்திய படைகள் போர் பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இதற்கு என்ன முக்கியத்துவம் என்றால், போர் பயிற்சி செய்யும் இராணுவத்தின் பயிற்சியை போராக மாற்றுவது மிகச் சுலபம். அதற்கு சமீபகால இரு உதாரணங்கள். உக்ரைனின் வடக்கு எல்லையில் போர் பயிற்சி செய்து கொண்டிருந்த ரஷ்ய ராணுவம் பயிற்சியை போராக மாற்றிக்கொண்டு உக்ரைனுக்குள் இறங்கியது. அடுத்த உதாரணம், இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் போர் பயிற்சியில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் பயிற்சியை போராக மாற்றிக்கொண்டு லெபனானுக்குள் இறங்கியது. அதே பாணியில் இந்திய ராணுவம் என்ன செய்கிறது என்பதை இந்த காணொளியின் பின்பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன் ஏன் போர் தொடங்க போகிறது என்று சொல்கின்றோம் என்று பார்க்கலாம். மற்றொரு விஷயம், இன்றைய தேதியில் பாகிஸ்தானின் நிலைதான் கவலைக்கிடம். காரணம், அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இந்தியாவை மட்டுமல்ல, மற்றொரு எல்லையில் ஆப்கானிஸ்தான் தாலிபானும் உள்ளது. பாகிஸ்தானுக்குள்ளே தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தாலிபான் டிடிபியும் ஆக்டிவாக உள்ளது. இந்த வாரம் நடந்த சம்பவங்கள் தனித்தனியே நடந்ததல்ல. எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் ஒரு புதிய போர் அலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது தெளிவாக தெரிகின்றது. திங்கட்கிழமை தாக்குதலுடன் வாரம் ஆரம்பமானது. திங்கட்கிழமை மாலை 7 மணிக்குள் டெல்லியின் வரலாற்று சிறப்புமிக்க புராண கிலா பகுதி தினசரி வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் ஆர்ப்பாட்டமான நேரம். அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் கார் வெடித்தது. 13 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயம். டெல்லி போலீஸ், NIA, டிரா 3 அமைப்புகளும் உடனடியாகவே விசாரணையில் இறங்கின. இந்த தாக்குதல் ஒரு சாதாரண குண்டுவெடிப்பு அல்ல. இந்திய அரசு நேரடியாக கூறியது, ஒவ்வொரு கொலையாளியையும் கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று. இந்த வெடிப்பு எங்கிருந்து திட்டமிடப்பட்டது, யார் கட்டளையிட்டது, குறிவைத்தது யாரை? இதற்கான பதில் இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஆனால் காரணம் யார் என்று இந்திய உளவு அமைப்புகளுக்கு தெரியும். அதை வெளிப்படையாக அறிவிக்கும் போது வெடியோசைகள் கேட்க தொடங்கும். ஆனால் இந்த தாக்குதல் டெல்லியில் பல ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு அரசை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஆரம்ப அறிக்கைகள், புல்வாமா மாவட்டத்தில் இருந்து சதி தொடங்கி இருக்கலாம், ஃபரீதாபாத் வரை ரகசிய போக்குவரத்து நடந்திருக்கலாம் என்று கூறுகின்றன. ஆனால் இறுதி முடிவு வெளியிடப்படவில்லை. பகுதி 2, அதே இரவு பாகிஸ்தானின் வானார் ராணுவ கல்லூரியில் தற்கொலை தாக்குதல். ஆனால் கதையின் மிக முக்கிய பகுதியாக கவனிக்கப்பட வேண்டியது, அதே திங்கட்கிழமை இரவே இது நடந்தது. டெல்லியில் வெடிப்பு நடந்த சில மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானின் வானார் ராணுவ கல்லூரி, இது ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு பக்கமாக உள்ளது, ஒரு பெரிய தற்கொலை தாக்குதலுக்கு உள்ளானது. ஒரு காரில் வெடிபொருள் நிரப்பி நேரடியாக கதவுக்கு மோதப்பட்டது. அதுவும் போதவில்லை, மேலும் 4 பேர் சுவரை ஏறி உள்ளே நுழைய முயன்றனர். இந்த கல்லூரியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் 650க்கும் மேற்பட்ட கேடட்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் இருந்தனர். அங்கிருந்த படையினர் திடீரென்று இந்த தாக்குதலை தடுத்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான ஒரு பெரிய தாக்குதல் தவிர்க்கப்பட்டது. இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல. இந்த தாக்குதல் வெற்றி பெற்றிருந்தால் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்புக்கே அடிப்படை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். பகுதி 3. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இஸ்லாமாபாத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முன்பாக தற்கொலை தாக்குதல். இஸ்லாமாபாத் அதிர்ந்தது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முன்பாக ஒரு தற்கொலை படை செயல்படுகின்றது. 12 பேர் உயிரிழப்பு, பல வழக்கறிஞர்கள் உட்பட 30 பேர் காயம். பொறுப்பெடுத்தது ஜமாத் உல் அக்ரார், டிடிபியின் ஒரு பிரிவு. ஆனால் அசாதாரணமாக டிடிபி தாங்களாகவே இந்த தாக்குதலில் இருந்து தங்களை தள்ளி வைத்தது. இது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இஸ்லாமாபாத்தில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல். அதே நாளில் ஹைபர் பக்துன்வா பகுதியில் DI கானின் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு. 14 பாகிஸ்தானிய பாதுகாப்பு படையினர் காயம். பாகிஸ்தான் அரசியல் அலைன்மெண்டை வைத்துக் கொண்டால் இந்த தாக்குதல்களுக்கும் நேரத்திற்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பு மிக முக்கியம். பகுதி 4. அரசியல் குற்றச்சாட்டுகள். பாகிஸ்தான் அரசின் குறுகிய நேரத்தில் இந்தியா மீது நேரடி குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் உடனடியாக குற்றச்சாட்டை வீசினார். இந்தியன் பிராக்ஸி குழுக்கள் இதை செய்திருக்கின்றன. இந்திய அரசு பயங்கரவாத நடவடிக்கைகளை நடத்துகின்றது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்த தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து இயக்கப்பட்டவை, ஆனால் இந்தியாவின் உத்தரவுப்படி என்றார். இந்த குற்றச்சாட்டுகள் எந்த ஆதாரத்தோடும் வரவில்லை. ஆனால் பாகிஸ்தானின் அரசியல் நிலையை பார்த்தால் இந்தியாவை குற்றம் சாட்டுவது ஒரு வசதியான அரசியல் கருவி. பகுதி 5. இந்தியா இதுவரை அமைதியாக சுயமாக விசாரணை நடத்தியது. இது மிகவும் அபூர்வம். பாகிஸ்தான் இந்தியாவை குற்றம் சாட்டியும் இந்தியா இப்படிப்பட்ட பதிலுக்கு பதில் பேசவில்லை. இந்திய வெளியுறவு அமைச்சு, உள்துறை அனைவருமே ஒரே வரையில் விசாரணை நடக்கிறது, முடிவு வந்த பிறகு எதையும் கூறுவோம். சில மணி நேரத்திற்கு ஜெய்சி முகமது பெயர் பேசப்பட்டது. பின்னர் அல் qaeda பெயர்கள் சொன்னார்கள். இப்போது எதுவும் உறுதியில்லை. ஆங்கர் டோன்.
ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. இந்தியா ஒரு ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நிலைக்கு செல்லாமல் வழக்கமான புலனாய்வு ஆவணங்கள் முழுமையடையும் வரை காத்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிலிருந்து திட்டமிட்ட தாக்குதல் என்று விசாரணையை காட்டினால் இந்திய அரசின் கையில் ஒரு வழி மட்டுமே இருக்கும், உடனடியாக பதிலடி. பகுதி 6. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ அரசியல் என்ன செய்தது? ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் உள்நாட்டில் மிக பெரும் அதிகாரத்தை பெற்றுள்ளார். அவர் இப்போது 27வது சட்டப்பிரிவை கொண்டு வர முயற்சி செய்கின்றார். இந்த திருத்தம் நிறைவேறினால் ஆர்மி சீஃபின் அதிகாரம் நேரடியாக அரசியலமைப்பை தடுக்கும் அளவுக்கு உயர்த்தப்படும். இங்கு சொல்வதற்கு முக்கிய விஷயம், பாகிஸ்தான் எப்போதும் ராணுவத்தால் இயக்கப்படும் நாடு. தற்போது பாகிஸ்தான் ராணுவம் அரசியல் பொறுப்பு கூறும் சட்டத்திற்குள் நிரந்தரப்படுத்தப்பட உள்ளது. ஒரு நாட்டின் பாதுகாப்பு அமைப்பு வெளிநாட்டு அரசியல் மாற்றத்தால் எவ்வளவு மாற முடியும் என்பதை நாம் தற்போது பார்க்கின்றோம். பகுதி 8. பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் வீழ்ச்சி. இந்தியாவின் கிழக்கு எல்லையில் புதிய அச்சுறுத்தல் என்பதையும் கவனிக்க வேண்டும். நாட்டின் கிழக்கு எல்லையிலும் ஒரு புதிய அலை உருவாகுகிறது. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு மிகவும் நம்பகமான கூட்டாளி. பதவி இழந்த பின் பங்களாதேஷில் பல அடிப்படை இஸ்லாமிய அமைப்புகள் மீண்டும் தலையெழுக்க தொடங்கி உள்ளன. பாகிஸ்தான் புதிய பங்களாதேஷ் அரசு உறவுகள் பலப்படுகின்றன. இந்தியா இரண்டு பக்க எல்லைகளிலும் கிழக்கே பங்களாதேஷ் பிளஸ் மேற்கே பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நிலை இந்தியாவுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. பகுதி 9. இந்தியா தாலிபான் நெருக்கம். பாகிஸ்தானின் தலையில் 2வது அடிப்பு. ஆப்கானிஸ்தான் தாலிபான் முதலில் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் டிடிபிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தாலிபான் மறந்துவிட்டதால் பாகிஸ்தான் தாலிபான் உறவு உறைந்து விட்டது. இந்த நேரத்தில் இந்தியா தாலிபான் பேச தொடங்கியது. அப்துல் முக்தாகி நேரடியாக இந்தியா சென்றார். அது இஸ்லாமாபாத்தை மிகவும் பதற வைத்திருக்கிறது. பதட்டத்தை மேலும் அதிகரிக்கும் விதத்தில் பாகிஸ்தான் எல்லையிலே இந்திய துருப்புக்களை குவித்து போர் பயிற்சி செய்கின்றது. பகுதி 10. இதன் பின்னணியில் நேற்று புதன்கிழமை இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை இணைந்து மரிஜுவாலா எனும் மிகப்பெரிய ஏர்போன் பயிற்சியினை நடத்தின. இது நடந்த பகுதி ராஜஸ்தான், ஜைசல்மேர் பிளஸ் ராம்பூர், பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில். இந்த பயிற்சியின் முக்கிய அம்சங்கள் இந்திய ராணுவம் எதிரி நிலத்தில் தரையிறங்குதல். ஒரு அதிகாரி, ஆபரேஷன் சிந்தூரில் நாம் கற்ற பாடங்களை இங்கே பயன்படுத்தினோம். எதிர்காலத்தில் ஏதேனும் சூழ்நிலை வந்தால் எங்கள் படைகள் நொடிகளில் நகர முடியும் என்பதை இந்த பயிற்சி நிரூபிக்கின்றது. மரிஜுவாலா ராணுவ பயிற்சியின் செய்தி எளிமையானது. எல்லை பழைய பதற்றத்தில் இருந்தாலும் இந்திய ராணுவம் எந்த சவாலுக்கும் தயார். காலநிலை, மணப்புயல், வெப்பம் எதுவும் தடையில்லை. பகுதி 11. இப்போது கேள்வி, இந்த தாக்குதல்கள் ஒரு புதிய போர் சுழற்சியின் தொடக்கமா? அனைத்து சம்பவங்களையும் ஒன்று சேர்த்து பார்த்தால், டெல்லி தாக்குதல், ராணுவ கல்லூரி தாக்குதல், இஸ்லாமாபாத் கோட் தாக்குதல், DI கான் தாக்குதல், பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு, இந்திய ராணுவ பயிற்சி, பங்களாதேஷ் மாற்றம், தாலிபான் இந்தியா நெருக்கம், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான பாகிஸ்தான் ராணுவ மனநிலை, இந்த அனைத்தும் ஒன்றாக ஒரு படத்தை வரைகிறது. அது என்ன படம்? போர் சந்துக்கு அருகே நிற்கின்றது. சந்து எமக்கு அருகே உள்ளது. தென்னாசியாவில் ஒரு குண்டுவெடிப்பு தனிப்பட்ட சம்பவம். அது அரசியல் மாற்றத்தின் முதல் அறிகுறி. ராணுவ ரீதியான மறைமுக அசைவு, நுண்ணறிவு அமைப்புகளின் தொடர் பழிவாங்கல், இதையெல்லாம் இணைக்காமல் புரிந்து கொள்ள முடியாது. பகுதி 12. இறுதியாக இந்த வாரம் நமக்கு என்ன செய்தி கொடுக்கின்றது? இந்தியா பாகிஸ்தான் தற்காலிக அமைதி முடிவடைகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மீண்டும் உருவெடுக்கிறது. பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் பிளஸ் ராணுவ அதிகார மாற்றம் விளைவு வெளிப்புற பதட்டம். இந்தியா தாலிபான் நெருக்கம் விளைவு பாகிஸ்தானுக்கு புதிய தலைவலி. இந்தியா பாகிஸ்தானுடன் மற்றும் ஒரு போருக்கு முடிவை எடுத்துள்ளது. பாகிஸ்தான் தேவையில்லாமல் போய் சிக்கலுக்குள்ளாக போகிறது.